வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், நியூ ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து பிக் ஸ்டார் ப்ராஜெக்ட்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம், அதோட சேர்த்து செலிபிரிட்டி இன்டர்வியூ இன்சைட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல புதிய படம் மை லார்ட் பற்றிய அப்டேட்டோட தொடங்கலாம். சசிகுமார் மற்றும் சைத்ரா அச்சார் நடிச்சிருக்கிற ரூரல் டிராமா மை லார்ட் படத்துக்கு அஃபீஷியலா ரிலீஸ் டேட் February 13 லாக் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஆஷா ஷரத், குரு சோமசுந்தரம், ஜெயப்பிரகாஷ், கோபி நயனார், வசுமித்ரா மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர் ஆக்டர்ஸ் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ட்ரெய்லர் வழியாகி வைரலானது. இந்த படம் இன்டென்ஸ் படம் என்பதை எதிர்பார்க்கலாம். அடுத்த பிக் அப்டேட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற தற்காலிகமா தலைவர் 173ன்னு சொல்லப்படுற படத்தை பத்தி தான். டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி பப்ளிக்கா ஃபேன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபையிங் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கும்னு உறுதி சொல்லியிருக்காரு. சுந்தர் சி இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்னு முதல்ல அறிவிச்சாங்க. ஆனா சில காரணங்களால அவர் ப்ராஜெக்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டாரு. அதுக்கு பிறகு சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை எடுத்துக்கிட்டாரு. இந்த படம் ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் ப்ரொடியூசரா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பேனர்ல ஒன்றாக இணைக்கிறதால இது தமிழ் சினிமாவிலேயே ஒரு ரேர் பிக் பட்ஜெட் கொலாபரேஷனாக பார்க்கப்படுகிறது. பிளாட் டீடைல்ஸ் இன்னும் அஃபீஷியலா வெளியாகல. ஆனா மாஸ் அப்பீலும் இமோஷனல் டெப்த்தும் கலந்த ஒரு டிப்பிக்கல் ரஜினிகாந்த் ஸ்டீல் படமா இருக்கும். அதே நேரத்துல சிபியோட குவாலிட்டி ஃபில்ம் மேக்கிங்கும் இருக்கும்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இண்டஸ்ட்ரி சோர்சஸ் சொல்றதுபடி January 2027 பொங்கலுக்கு எய்ம் பண்றாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் ரஜினியின் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, ஒரு புதிய டைரக்டர் இந்த ஸ்டார் ஸ்டடட் கொலாபரேஷனை எப்படி ஷேப் பண்ண போறாருன்னு ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு புதிய த்ரில்லர் பக்கம் போகலாம். அதுதான் கருப்பு பர்சர். டைரக்டர் முரளி கிருஷோட டெபியூ படம் இது. 30th January 2026க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. லீட் ரோல்ல வி.ஆர். தினேஷ், அதாவது அட்டகத்தி தினேஷ், அவரோட ரேஷ்மா வெங்கடேஷ் மற்றும் மதுனிகா நடிச்சிருக்காங்க. இது ஒரு டார்க் ரூரல் த்ரில்லர், மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், டிராமா எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு கதை. ஒரு மிஸ்டீரியஸ் பிளாக் மோட்டார் சைக்கிள், அந்த பல்சர், ஹீரோவை ஒரு சீக்ரெட்ஸும் ஹிடன் ட்ரூத்ஸும் நிறைந்த வேர்ல்டுக்குள் இழுத்துக்கிட்டு போகுது. ரூரல் கல்ச்சரும் ஜஸ்டிஸ்ல இருந்து லோக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரைக்கும் டீப்பர் தீம்ஸும் இந்த படத்துல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு சாதாரண ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல முதல் 2-3 நாட்கள்ல சுமார் 0.37 to 0.40 crore, அதாவது அரவுண்ட் 0.4 crore கலெக்ட் பண்ணியிருக்குது. ஒரு மாடஸ்ட் ஸ்டார்ட் தான். அனலிஸ்ட்ஸ் எல்லாரும் இப்ப வெயிட் பண்றது வேர்ட் ஆஃப் மவுத் அல்லது கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் செகண்ட் வீக்கெண்ட்ல இந்த படத்துக்கு பூஸ்ட் கொடுக்குமான்னு பார்க்கத்தான். லீட் ஆக்டர் வி.ஆர். தினேஷ் த்ரில்லர்ல இது அவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் டியூவல் ரோல் அப்பியரன்ஸ், லப்பர் பந்து மாதிரி படங்களுக்கு பிறகு. மியூசிக்கு இன்பராஜ் ராஜேந்திரன், சினிமாட்டோகிராஃபிக்கு பாஸ்கர் அறுமுகம், எடிட்டிங்க்கு சசி தக்ஷா. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு அட்மாஸ்பரிக் டோன் கொடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ் ரியாக்ஷன் மிக்சடா இருக்கு. சில பேர் இன்டென்சிட்டி, மிஸ்ட்ரிய பிரைஸ் பண்றாங்க. இன்னும் சில பேர் நரேட்டிவ் எக்ஸிகியூஷன்ல இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பிளிட் ரிசப்ஷன் தான் டிஸ்கஷனுக்கு நல்ல டாபிக். அடுத்தது சிவகார்த்திகேயன் நடிச்ச பரசக்தி. இது ஒரு பீரியட் பொலிட்டிக்கல் டிராமா. 10th January 2026 பொங்கல் சீசன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் சுதா கொங்கரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒரு சீரியஸ் இன்டென்ஸ் ரோல்ல நடிச்சிருக்கார். 1960s மெட்ராஸ் ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் மூவ்மெண்ட் பேக்ரவுண்ட்ல இந்த கதை நடக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா 22nd டேல இந்த படம் சுமார் 5 lakhs தான் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது தியேட்ரிக்கல் ரன் இப்போ வைண்ட் டவுன் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனாலும் டோட்டல் பிசினஸ்ல சேட்டிலைட் மற்றும் ஓடிடி ரைட்ஸ் சேர்த்து 100 crore வேர்ல்டு வைட் மார்க்கை கிராஸ் பண்ணிருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அதனால ப்ரொடியூசர்ஸுக்கு ஓவராலா இது ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா தான் முடிஞ்சிருக்கு. ஓடிடிக்கு இந்த படம் Z5ல அரவுண்ட் 7th February 2026 முதல் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இப்போ செலிபிரிட்டி இன்டர்வியூ நியூஸ் பக்கம் போகலாம். முதல்ல செலிப்ரேட்டட் டைரக்டர் கௌதம் வாசு மேனன். அவர் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல தன்னோட 25-year ஜர்னி பத்தி பேசினாரு. மியூசிக் தான் தன்னோட ஸ்டோரி டெல்லிங்க்கும் கிரியேட்டிவ் விஷனுக்கும் ஃபவுண்டேஷனா இருந்துச்சுன்னு சொன்னாரு. சிறு வயசுல அவர் கேட்ட இசைதான் இமோஷனலா ஸ்டோரிஸ் சொல்ற தன்னோட நரேட்டிவ் ஸ்டைலை ஷேப் பண்ணுச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு வெட்டரன் டைரக்டரோட பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தமிழ் சினிமாவின் ஐகானிக் ஃபிலிம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கிரியேட்டிவ் ரூட்ஸை காட்டுது. அடுத்தது அனஸ்வரா ராஜ். ரொமான்டிக் டிராமா வித் லவ்ல அபிஷன் ஜீவிந்த்க்கு ஆப்போசிட் லீடா நடிச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூல இந்த படம் தான் நான் வித்தவுட் திங்கிங் ட்வைஸ் அக்செப்ட் பண்ண ஒரே படம்னு சொன்னாங்க.
ஸ்கிரிப்டையும் ஸ்டோரியோட இமோஷனல் டெப்த்தும் உடனே கனெக்ட் ஆயிருச்சு. அதனால உடனே எஸ் சொன்னேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். இது ஆடியன்ஸுக்கு ஆக்டர்ஸ் எப்படி ரோல்ஸ் சூஸ் பண்றாங்கன்னு ஒரு பர்சனல் லுக் கொடுக்குது. அடுத்தது ஆக்ட்ரஸ் பாக்யஸ்ரீ போர்சே. அவர் சொன்னது என்னன்னா, ஒரு படம் கிரிட்டிக்கலி அப்ரிஷியேட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபெயில் ஆகும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். 2026க்கான தன்னோட கோல்ஸ் பற்றியும் சக்சஸ மட்டும் சேஸ் பண்ணாம பிரசன்ட்ல ஃபுல்லி லீவ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண போறேன்னும் பேசினாரு. இது இண்டஸ்ட்ரியில ஆக்டர்ஸ் எப்படி கிரிட்டிக்கல் பிரைஸுக்கும் கமர்ஷியல் சக்சஸுக்கும் நடுவுல இமோஷனல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு காட்டுது. இப்போ பிக்கஸ்ட் இன்டர்வியூ ஹைலைட் தளபதி விஜய். ஒரு மேஜர் கேண்டிட் இன்டர்வியூல அவர் பல ஹாட் டாபிக்ஸை ஓப்பனா பேசினாரு. முதல்ல தன்னோட மச் அவைட்டட் ஃபிலிம் ஜனநாயகன் டிலே பற்றி, அதுக்குள்ள சேலஞ்சஸ் பற்றி சொன்னாரு. அடுத்தது பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தன்னோட வாழ்க்கையிலும் கெரியர்லையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு பர்சனல் அட்மிரேஷனும் இன்ஸ்பிரேஷனும் ஷேர் பண்ணாரு. அதோட ஏன் அவர் சினிமால இருந்து பாலிடிக்ஸ்க்கு டிரான்சிஷன் ஆகுறாருன்னு, இப்போ தன்னோட பிரையாரிட்டிஸ் பப்ளிக் சர்வீஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்னு இன்சைட்ஸ் கொடுத்தாரு. இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிக் டாக்கிங் பாயிண்ட். ஏன்னா விஜய் காலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டார், அதோட பாலிடிக்ஸ் கவர் ஷிஃப்ட் ஆகுறது ஒரு ட்ரெண்டிங் டாபிக். இதோட சேர்த்து இன்னும் சில அப்டேட்ஸும் இருக்கு. தனுஷ் நடிக்கிற D55 படத்துல அஃபீஷியலா ஸ்ரீலீலா லீடிங் லேடியா கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. லைகா பேனர்ல தயாராகிற இந்த படம் ஸ்ரீலீலாவோட மேஜர் தமிழ் ரோல்ஸ்ல ஒன்றா ஆகிறதால பஸ் உருவாகிட்டு இருக்கு. அப்கமிங் ரிலீசஸ்ல ரெட் லேபிள் Feb 6, 2026 ஆக்ஷன் டிராமா லெனின் மற்றும் அஸ்மின் நடிக்கிறாங்க. அதே டேட்ல வித் லவ் அபிஷன் ஜீவிந்த் மற்றும் அனஸ்வரா ராஜ் நடிக்கிற ரொமான்டிக் என்டர்டெய்னர் ரிலீஸ் ஆகுது. பிக் தமிழ் ஃபிலிம் ஆன்டிசிபேஷன்ஸ்ல 2026ல ஜனநாயகம் விஜய், பரசக்தி சிவகார்த்திகேயன், அதோட இன்னும் அன்ரிலீஸ்டா இருக்கிற துருவ நட்சத்திரம் சியான் விக்ரம் மாதிரி பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நண்பர்களே இன்றைய தமிழ் சினிமா ஃபுல் அப்டேட். நியூ ரிலீசஸ், பிக் ஸ்டார் ப்ராஜெக்ட்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம், செலிபிரிட்டி இன்டர்வியூஸ், அப்கமிங் மூவிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திப்போம்.